லைஃப் ஆஃப் ராம் சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் அப்படியே ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையாவே அந்த இடத்துக்கெல்லாம் போய் ரீக்ரியேட் பண்ணியிருக்காருங்க. அதாவது இட்ஸ் மீ பார்த்தா அப்படின்ற பேஜ்ல தான் இந்த ஒரு அழகான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 96 படத்துல லைஃப் ஆஃப் ராம் பாடல் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு. அதனுடைய வரிகள் எந்த அளவுக்கு அழகா இருக்குமோ அதே மாதிரியே அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். விஜய் சேதுபதி அவர்கள் அந்த இடத்தெல்லாம் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுலாம் ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் இட்ஸ் மீ பார்த்தா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆக்சுவலி அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கலாம். அதே இடத்துக்கு போய் தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு கேப்ஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமாக வந்து எல்லா இடத்துக்கும் போய் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஷூட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஸோ உண்மையாகவே அந்த இடத்துக்கெல்லாம் போய் விஜய் சேதுபதி என்ன மாதிரியான போஸ்ட்லாம் கொடுப்பாரோ அதே மாதிரி அந்த சாங் அழகாக அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இந்த வீடியோ நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கிட்ஸ்க்கும் ஜென்சி கிட்ஸுக்கும் இந்த விளையாட்டுலாம் தெரியுமான்னு தெரியல. ஆனா 90s 80s கிட்ஸுக்குலாம் கண்டிப்பா இந்த விளையாட்டு தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேம் அப்படின்னாலே மொபைல் போன்ல என்னென்னமோ விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா 90ஸ்களோட காலகட்டத்துல எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னா இந்த அச்சுக்கல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டு அதை வந்து அழுங்காம எடுக்கணும். அதெல்லாம் ஒரு வேற லெவல் கேம். இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய சுகமே தெரியும் அப்படின்னு சொல்லணும். இப்பெல்லாம் அழகா போன்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னா எல்லாம் கூட்டமா உட்காந்துட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இதுல விளையாடுவாங்க. அதுதான் சிறப்பே. பாட்டி பாத்தீங்கன்னாலே தெரியுதுல, பாட்டிலாம் உட்காந்துருக்காங்க, லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க, அழகா விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படி விளையாடும் போது அதுவே ரொம்ப ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். ஸோ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அந்த காலத்து ஞாபகங்கள்லாம் வருதுப்பா அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல எந்த கேம் ரொம்ப விரும்பி விரும்பி விளையாடுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்ணாடி கைகள் ரெண்டு சேர்ந்து எடுங்க. கன்ஃபியூசிங்